காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று நாம் திருவாசகத்தில் இருந்து ஒரு புதிதாக ஒரு பத்தை பார்க்க இருக்கிறோம். அன்னை பத்து என்கின்ற பகுதியிலே இருந்து இன்று ஒரு சில பாடல்களை பார்க்கலாம் என்று கருதுகிறோம். கடந்த பதிவில் பிடித்த பத்து என்கின்ற 37வது பதிகத்தை நிறைவு செய்திருந்தோம். இன்று 17வது பதிகம் அன்னை பத்து. அன்னை பத்து என்பது கலிவிருத்தத்தை சார்ந்தது, ஆத்தும தரிசனம். இதுவும் மணிவாசக பெருமான் தில்லையில் பாடியதாகும். இது ஒரு முக்கியமான விடயம். ஒரு கன்னி தன் தாயிடம் இறைவனே தனக்கு தலைவராக வருகின்றவர், அவர்பால் தாம் மிக்க அன்பு கொண்டிருப்பதாக கூறுவதாக தாய் கூறுகிறாள். இதனை தோழி ஒருத்தி தன் தலைவியினுடைய தலைவன்பால் கொண்ட காதலை மிகுவிப்பதாக, அதிகப்படுத்துவதாக அவள் பேசுகிறாள். இன்னொரு தோழியானவள் எனக்கும் அது தெரியும் என்று சொல்லி இரு தோழியர்களும் பாடி ஆடிக்கொண்டு தன் தலைவியினுடைய அந்த இறைவன்பால் கொண்ட காதலை அதிகப்படுத்தி ஒரு களிப்பு கொள்வதாக புலியூர் கேசியன் அவர்கள் இந்த பகுதிகளை குறிப்பிடுகிறார். பாடலை இவ்வாறு துவங்குகிறார். வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாத பறையினர் அன்னை என்னும் நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதராம் அன்னை என்னும் என்று குறிப்பிடுகிறார். அன்னையே, அன்னையிடத்திலே கன்னி ஒருத்தி, அதாவது தலைவி அன்னையிடத்திலே சொல்லுகிறார், அன்னையே, அவர் வேதங்களிலெல்லாம் சொற்களின் பொருளாக இருக்கக்கூடியவர், வெண்ணிறமான திருநீற்றை பூசி இருக்கின்றவர், செம்மையாகிய அழகு திருமேனியை உடையவர், அவர் நாதத்துவமாகிய அந்த ஓம் நமச்சிவாய என்கின்ற அந்த ஒலிக்கு அவர் உரியவர் அன்னையே என்று குறிப்பிடுகிறார். அப்படி அவர் நாதத்திற்கு உரியவர் மட்டுமல்லாமல் என்னுடைய உள்ளத்தையும் அவர் உருக்கக்கூடிய தன்மை உடையவர். அது மட்டுமல்லாமல் நான்முகனுக்கும் மாலிக்கும் அவர்தான் தலைவர் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்த பாடலிலே கண்ணஞ்சர் கருணை கடலினர் உள்நின்று உருக்குவர் அன்னை என்னும் உள்நின்று உருக்குவர் உழப்பில ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னை என்னும் என்று குறிப்பிடுகிறார். அன்னையே, அவர் கண்ணுக்கு மையிடக்கூடியவர், கருணையில் கடல் போன்றவர், என்னுடைய உள்ளத்திலே வந்து உருக்கக்கூடிய அவர், உள்ளத்திலே உருக்கக்கூடியவர் மட்டுமல்ல, ஆனந்த கண்ணீரை எனக்கு அவர் எப்பொழுதும் பெருக்கக்கூடியவர். கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்நின்று உருக்குவர் அன்னை என்னும் உள்நின்று உருக்குவர் ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னை என்னும் என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் ஆனந்த கண்ணீர் தருவரால் என்று சொல்லக்கூடிய வரி மிக முக்கியமான வரி. இறைவனை நாம் மண்டி கொண்டு செல்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய பேரின்பம். அந்த பேரின்பத்திலே நமக்கு வரக்கூடியது துன்பத்திலே வரக்கூடிய கண்ணீர் அல்ல, இது ஆனந்தத்திலே வரக்கூடிய கண்ணீர் என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார். இப்பொழுது தலைவி தாயிடத்திலே ஒரு மூன்றாவது ஒரு கருத்தை இவ்வாறு பதிவு செய்கிறார். அவர் செய்கின்ற பொழுது நித்த மணாளர் நிறைந்த அழகியர் சித்த திருப்பவர் அன்னை என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னை என்னும் என்று சொல்லுகிறார். முதல் 2 பாடலில் தன்னுடைய தலைவரை குறித்து, இறைவனுடைய அழகை குறித்து தாயிடத்தில் பேசிக்கொண்டு வந்த தலைவியானவள் இந்த பாடலிலே தாயிடத்திலே தன்னுடைய தலைவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறார், அவர் எங்கு இருக்கிறார் என்று இடத்தையும் குறிப்பிடுகிறார். அவர்தான் எல்லோருக்குமே நித்த மணாளர்,
நிரம்பவும் அழகுடையவர். அப்படிப்பட்டவர் எங்கு உறைந்திருக்கிறார் என்று கேட்டால், தென்னன் பெருந்துறை என்னும் ஊரிலே கோயில் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல், அவர் அத்தர் ஆனந்தரால் அன்னை என்னும் எப்பொழுதுமே அழகுடையவராகவும் அத்தராகவும் அவர் இருக்கக்கூடியவர் என்று இந்த பாடலிலே தன்னுடைய தலைவனுடைய இருப்பிடத்தையும் அவர் நிரந்தரமான ஒரு மணவாளர் என்கின்ற செய்தியும் அன்னையிடத்திலே குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்த பாடல், ஆடர பூனுடை தோல்பொடி பூசிற்றோர் வேடம் இருந்தவார் அன்னை என்னும் வேடம் இருந்தவார் கண்டு என் உள்ளம் வாடும் இது வண்ணே என்னே அன்னே என்னும் என்று சொல்லுகிறார். அன்னையே, அந்த தலைவர் ஆடர பூனுடை பாம்பாபரணமாகிய அணிகளை அவர் அணிந்திருப்பவர். ஆடர பூனுடை புலித்தோலை ஆடையாக உடுத்தி இருக்கின்ற ஒரு வேடத்தை உடையவர். சரி, அந்த வேடத்தை உடையவரை நான் பார்த்து பார்த்து என்னுடைய மனமும் வித்தாகி போகிறதே அன்னையே, இந்த வேடம்தான் என்னவோ என்று குறிப்பிடுகிறார். ஆடர பூனுடை தோல்பொடி பூசிற்றோர் வேடம் இருந்தவர் அன்னை என்னும் வேடம் இருந்தவார் கண்டு என் உள்ளம் வாடும் இது வண்ணே அன்னே என்னும் என்னே என்று குறிப்பிடுகிறார். உள்ளபடியே நான் இந்த பித்தாவதற்கு ஒருவேளை அவர் அணிந்திருக்கக்கூடிய ஊமத்தும் பூகூட இருக்குமோ என்று இந்த அதிகாரத்தில் 10வது பாடலில் அவர் குறிப்பிடுகிறார். அந்த பாடல் வருகின்ற பொழுது விளக்கமாக நாம் அங்கு பார்ப்போம். இது மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து செய்திகள் வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆதரிக்குமாறு பணிவுடன் வேண்டுகிறேன். பிறிதொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.